ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாடா மேஜிக் 17 சீட்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. முக்கியமாக வந்து பக்காவான ஒரு டிசைன். இது ஒரு மினி பஸ் போலவே தயாரிச்சிருக்காங்க. வண்டியை பொறுத்தவரை என்ஜின் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் எம்பிஎஃப்ஐ என்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்தவரை பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜியில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. கூடவே எலக்ட்ரிக் வெர்ஷனுமே வருது. இந்த வண்டியை பொறுத்தவரை பெட்ரோல் வெர்ஷனை பொறுத்தவரை 95 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. வண்டி பக்காவான டார்க் எல்லாமே வந்திருக்கு. முக்கியமாக வந்து இந்த வண்டியில் உள்ள விஷயம் என்னென்னா நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் டார்க்குன்னு பார்த்தோம்னா 115 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அது பெட்ரோல் வண்டியை பொறுத்தவரையில். மற்றபடி பார்த்துட்டோன்னா அடுத்த விஷயம்னு சொல்லும்போது நமக்கு வந்து கியர் பாக்ஸ் முக்கியமாக 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஸ்டைலிஷ் லுக்கு, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. டாட்டா லோகோ அண்ட் மேஜிக் பேட்ஜிங் 17 சிஸ்டர் பேட்ஜிங் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபியூவல் டேங்கை பொறுத்தவரை 50 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அந்த மாடர்ன் ஸ்டைலில் ஒரு மினி பஸ் போல் உள்ள தோரணையாக தான் வண்டியை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மைலேஜ்னு எடுத்துக்கிட்டோன்னா 18 கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுத்துருக்காங்க. வண்டியில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியே வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் சிஎன்ஜி வெர்ஷன்னு பார்க்கும்போது சிஎன்ஜி டேங்க் 220 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து சிஎன்ஜியை பொறுத்தவரை மைலேஜ் கொஞ்சம் பக்காவாக கொடுக்கும். அதாவது அதிக மைலேஜ் கொடுக்க மாதிரி தான் டிசைன் இருக்குது. 26 கிலோமீட்டர் பர் கேஜின்னு சொல்லாங்க. முக்கியமாக இந்த வண்டியில் வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்காவாக மாடர்ன் டிசைனில் இருக்குது. நல்ல ஹெட்ரூம் இருக்குது, லெக் ரூம் எல்லாமே சீட்டுகளுக்கு இடையில உள்ள இடைவெளி எல்லாம் நல்ல பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த சிஎன்ஜி வண்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா 80 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வண்டிக்குமே டார்க் அதிகமாக இருக்குது. இந்த சிஎன்ஜின்னு சொல்லும்போது அந்த வண்டியோட ஸ்மூத்னஸ் ரொம்ப பக்காவாக இருக்கும். டார்க் வந்து 105 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. பொல்யூஷன் ஃப்ரீ என்வாயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, சிக்கனமாக இருக்குது. லோ ரன்னிங் காஸ்ட்டுன்னு சொல்லலாம். முக்கியமாக பெட்ரோல் வண்டியை கம்பேர் பண்ணும்போது இது இன்னுமே சீப்பாக முடியுது. அது மட்டும் இல்லை, டீசல் மாதிரி இல்லை, ஈஸி மெயின்டெனன்ஸும் கூட. இந்த வண்டியை பொறுத்தவரை மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. லெஸ் மெயின்டெனன்ஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம்னா முக்கியமாக இந்த கிரில் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து முக்கியமாக இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குது. எலக்ட்ரிக் வெர்ஷனுமே இருக்குது. இந்த வண்டியில் எலக்ட்ரிக் வெர்ஷன்னு சொல்லும்போது மாடர்ன் ஸ்டைலில் மோட்டார் 50 கிலோவாட் ஹவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல தூரம் போகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக டார்க்குன்னு எடுத்தோம்னா 180 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த விஷயங்களை மாதிரியே வண்டி மாடர்ன் ஸ்டைலில் ஏற்ற மாதிரியே இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 40 கிலோவாட் ஹவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அதிக தூரம் செல்லுற மாதிரி தான் டிசைன் இருக்குது. ஸோ அண்டர் பாடியில் தான் இந்த பேட்டரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லித்தியம் அயன் பேட்டரி இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறதுனால தண்ணி உள்ள ஏறாத மாதிரி ஒரு செட்டப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஹீட் ஆகாத மாதிரியும் இருக்குது. வண்டியோட இந்த பவர் செட்டப் எல்லாமே ரேஞ்சுன்னு எடுத்தால் 300 கிலோமீட்டர் பர் சார்ஜ் போகணும்னு சொல்லாங்க. ஸோ இந்த மாதிரி வண்டியில் வந்து இந்த மாதிரி ரேஞ்ச் வந்து நல்ல சூட்டபிளான ஒன்று தான். பெட்டர் ஸ்டெபிலிட்டி இருக்குது வண்டியை பொறுத்தவரையில். நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுக்காங்க. விண்டோஸ் எல்லாமே பெரிய லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ விசிபிலிட்டி நல்லா இருக்குது. நார்மல் சார்ஜிங் ஒரு 4 மணி நேரம் சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபாஸ்ட்டு சார்ஜிங்னு சொல்லும்போது சீக்கிரமாக சார்ஜ் ஏறும். அதுக்கேற்ற ஃபெசிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பொறுத்தவரை 1.5 ஹவர்லேயே, அதாவது 1.5 மணி நேரத்துலேயே சார்ஜ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வண்டியில் மாடர்ன் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாமே பக்காவாக இருக்குது. ரெயின்ஃபோர்ஸ்டு லேடர் ஃப்ரேமில் தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இது தான். டாட்டாவை பொறுத்தவரை பில்ட் குவாலிட்டி பக்காவாக இருக்கும். ஸ்ட்ராங்கர் டிரைவ் ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்க முக்கியமாக. அதனால் எந்த மாதிரி ரோடாக இருந்தாலும் வண்டி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போகிற மாதிரி தான் டிசைன் இருக்குது. ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் மற்றும் ரியர் வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ மாடர்ன் ஃபீச்சர்ஸோட கூடிய இந்த வண்டி வந்து ஒரு நல்ல டூரிஸ்ட் பர்பஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீட்டிங் கெப்பாசிட்டின்னா 17 கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டிங்கை பொறுத்தவரையில் நமக்கு வந்து மாடர்னைஸ்டு, அதாவது கஸ்டமைசபிள் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஏன்னா புஷ்பேக் சீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்டன்ஸ் மாறுபடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் சீட்டும் மாற்றிடலாம். அட்ராக்டிவ் டிசைன் இருக்குது. இதை விட வேறு என்ன வேணும்? வண்டியை பொறுத்தவரையில் நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கக்கூடிய ஒரு வண்டியாக தான் இருக்குது. இன்டீரியர் ஸ்பேஸ் ரொம்பவே இருக்குது. மாடர்ன் ஸ்டைலில் இருக்குது. டிரைவர் டிரைவர் ஏரியா எல்லாமே பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மாடர்ன் ஃபீச்சர்ஸோட இருக்கக்கூடிய ஸ்டைல், ஃப்ரண்ட் கிரில் எல்லாமே பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வண்டியோட ரூஃப்லேயுமே நல்ல கேரியர் போன்ற அமைப்பு எல்லாமே இருக்குது. ஸோ வண்டியில் லக்கேஜ் ஏரியா எல்லாமே வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா சீட்ஸுக்கு மேலேயே நமக்கு லக்கேஜுக்கு ஸ்பேஸ் இருக்குது தனியாக. ஈஸி டு கெட் இன்னு சொல்லலாம். அதாவது வண்டியில் ஈஸியாக ஏற மாதிரி தான் எல்லாமே டிசைன் இருக்குது. ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. இன்டீரியரில் வந்து ஆன்டி ஸ்லிப் மேட் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லார்ஜர் விண்ட் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ டிரைவருக்கு நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும். சூட்டபிள் ஃபார் டூரிசம்னு சொல்லலாம் இந்த வண்டியை பொறுத்தவரை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.